Hello students, welcome back to our channel Smart Stitch Fashions. இது நம்மளோட just 1 வீக்காக எனக்கு கிடைச்ச ஆர்டர்ஸை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பர்த்டேக்காக நான் ரெடி பண்ண எம்ப்ராய்டரி பர்த்டே ஹூப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இது எனக்கு மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, என்னென்ன மெட்டீரியல்லாம் ஆச்சு, அதுக்கப்புறமா இது யாருக்கு பண்ணேன், எப்படி பண்ணேன், எவ்வளோ அமௌண்ட் நான் எவ்வளோ ரூபாய்க்கு நான் இதை வந்து செல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இது என்னோடய ஃப்ரெண்டுக்காக பண்ண ஒரு ஆர்டர் தான். இது எனக்கு என்னோடய 2வது ஆர்டர். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைனோடு நான் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போது எனக்கு இது 2வது ஆர்டராக எனக்கு கிடச்சிருக்கு. இந்த 1 வீக்கில் எனக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் கிடச்சி அதையுமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில், அதாவது நீங்கள் வேலைக்கு போகணுன்னா கூட போகலாம், அதே நேரத்தில் உங்களுக்காக உங்களோட ஸ்கில்ஸை வெளியே கொண்டு வர உங்களுக்கென ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணோன்னா இந்த மாதிரிப்பட்ட டேலண்ட்ஸ் உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய இன்னர் டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்து நீங்களும் நிறைய ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டால் போதும். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம அப்ளை பண்ணி நிறைய விஷயத்த நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் டிசைன்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் த்ரெட்டு, இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி ஹூப்பு, நார்மலாக நம்ம ஆரி போடுறதுக்கெலாம் நம்ம எடுப்போம் ஃப்ரேம். அந்த இதில் நம்ம 6 இன்ச் 8 இன்ச் 10 இன்ச் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். 6 இன்ச் ரொம்பவே குட்டியாக இருக்கும். 8 இன்ச் ஆர் 10 இன்ச் நீங்கள் சூஸ் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நான் பண்ணது என்ன சைஸில் பண்ணேன்னா 6 இன்ச்சில் பண்ணேன். இந்த டைம் நான் 10 இன்ச்சில் பண்ணேன். 10 இன்ச் ஃப்ரேமில் என்னோடய கிளாத்தை ப்ராப்பராக செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டேன். ட்ரேசிங் அப்படிங்கிறது நம்ம மொபைல் ஆப் வச்சு நம்ம பண்ணலாம். இந்த இதில் நான் பண்ணும்போது மொபைல் ஆப் வச்சு தான் பண்ணேன். எல்லாத்தையுமே நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணதுக்கப்புறமா நான் வீடியோ எடுத்தேன். இவ்வளோ ஒர்க்குமே நான் நைட் இருந்து பண்ணேன். என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 1 o'clock வரைக்கும், நைட்டு 1 o'clock வரைக்குமே இவ்வளோ ஒர்க்கே நான் பண்ணேன். அதுக்கப்புறமா டைம் ஆகிடுச்சு, நான் தூங்க போயிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு இது முடிக்கிறதுக்கு ஒரு 8 hours வரைக்கும் ஆகிருக்கும். 8 to 9 hours ஆகியிருக்கும். ஆனால் இதையே நம்ம திரும்ப அகைன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண வேகமாக பண்ணிடலாம். ஃபைனலாக நான் முடித்ததுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ தான் இது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, ஹேரு, அதிலே 2 பட்டர்ஃப்ளை ஹார்ட்டின் ஷேப்பு. இது ஒரு பிரதர் அவங்களோட சிஸ்டருக்காக பண்ணி கேட்டாங்க, அவங்களோட அக்காவுக்காக. பிறந்தநாளைக்கு எனக்கு இது ஆர்டர் 10 days பிஃபோரே வந்துருச்சு. ஆனால் என்கிட்ட மெட்டீரியல் இந்த ஃப்ரேம் மட்டும் என்கிட்ட இல்லை. ஸோ கடையில் போய் நான் முந்தின நாள் தான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா 1 dayயில் நான் முடிக்கிற மாதிரி தான் ஆச்சு. ஃபைனலாக இதுதான் நான் பண்ண ஒர்க்கு. எப்படி இருக்குது? இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ப்ரூச் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் பேசிக்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்கோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிக் கொடுக்குறதில்ல. பேசிக்ஸ், அதாவது இந்த மாதிரி எம்ப்ராய்டரி, ப்ரூச் டிசைன்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். நீங்களும் ஜாயின் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா அப்கமிங் டேஸில் நம்ம ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு ஆர்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கு ட்ரேசிங் பண்ணுறது எப்படி, மெட்டீரியல்ஸ் என்னென்ன எப்படி அதுக்காக நம்ம சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா அவங்க கேட்கக்கூடிய டிசைனை எப்படி கஸ்டமைஸ் பண்ணது, என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது. இது ஒரு அக்காளுக்காக பண்ணதுனால இது சிங்கிளாக அவங்களுக்கு கொடுத்தேன். இது மேரிட் கப்புள்ஸ், லவ்வர்ஸ்க்காக நம்ம பண்ணோன்னா அவங்களோட பேர்ஸாக அதை பண்ணுறது. சில பேர் சாரீ ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பாங்க. சாரீ ட்ரெஸ்னால் எப்படி நம்ம அதில் டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே. ஹேர் ஸ்டைல், சில பேர் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பாங்க, சில பேர் அதை பின்னி மடித்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஹேர் டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக நம்மளோட சேனல்லே அப்கமிங் டேஸில் வீடியோ எடுக்கலான்னு இருக்கோம். ஃபைனல் அவுட்கம் இதுதான். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஆன செலவு அப்படின்னு பார்த்தா 200 to 250 வரைக்கும் ஆச்சு. அதுலேயும் எனக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ் இன்னும் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. இந்த கிளாத், ஒயிட் கலர் கிளாத்லாம் 1 மீட்டர் வாங்கினேன். ஆனால் எனக்கு கொஞ்சமாக தான் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இன்னும் மீதி உள்ள கிளாத்லாம் என்கிட்ட இருக்குது.
இதை நான் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, கரெக்டான கெஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணேன் அப்படிங்கிற கரெக்டான ரேட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் இதே சேம் டிசைன் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் பர்த்டே எம்ப்ராய்டு ஹூப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். கஸ்டமைஸ் டிசைனுக்கு வந்து சார்ஜ் பண்ணி கூட ரேட்டை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். நான் எவ்வளோக்கு இதை சேல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எனக்கு இது வந்து செகண்ட் ஆர்டர் நான் பண்ணி கொடுத்தேன். கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க சிஸ்டருக்கு அவங்க வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணி கொடுத்ததில்ல, இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பர்சனலாக எனக்கு வந்து அவங்களோட சந்தோஷத்தை சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆர்டர்னாலும் இதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் வந்து பிறந்த நாளை கொடுக்கும்போது உங்கள்கிட்டே ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கற்றுட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரூச் கிளாஸாக இருக்கலாம், டெய்லரிங் விஷயமாக இருக்கலாம், இதையும் தாண்டி இதை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணி நிறையா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம டெய்லரிங் கற்றுட்டா போதும், ப்ரூச் கற்றுக்கிட்டா போதும். அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இன்னும் சில விஷயத்தை மட்டும் கற்றுட்டு அப்ளை பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த ஆர்ட் கிடைக்கும். ஆனால் இதை விரும்புகிற நிறைய இந்த மாதிரிப்பட்ட விஷயத்த விரும்பி வாங்குகிற ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு வேல்யூங்கிறது நிறையா இருக்குது. அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறவங்கலாம் இதை ரொம்பவே விரும்பி வாங்குவாங்க. நான் இன்றைக்கி கொடுத்த கஸ்டமர்னால் நார்மல் ஒரு டெய்லி லேபர் ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ அதனால் அவங்ககிட்ட வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கம்மியாக தான் வாங்கினேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணி தான் எனக்கு இந்த ஆர்டர் கிடச்சி. இந்த மாதிரிப்பட்ட ஆர்டர்ஸை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் வந்து பண்ணுற ஒர்க்கை உங்களோட ஸ்டேட்டஸில் வைங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நான் தான் பண்ணினேன். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணாதுங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் இந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் வேணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா கொடுங்க. உங்களுக்கு ட்ரஸ்டபுளான பர்சன்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க. அதாவது உங்களுக்கே தெரியும் எல்லோரும் அவங்கள்ட்ட அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். இதையும் தாண்டி நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கான ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் பார்க்குற தேர்ட் பர்சன் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு பண்ணி தருவீங்களான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. போக போக உங்களுக்கே நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிற அளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அதை வாங்குறதுக்கு ரெடியாக நிறைய பேர் இருப்பாங்க. இது மட்டும் இல்லை, இது கூடவே எனக்கு வந்து இந்த வீக்கில் கிடைச்ச ஆர்டர்ஸ்னால் இதே மாதிரி இன்னொரு இதே டிசைனில் இன்னொரு ஆளுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஒரு செயின், 2 ஹேர் கிளிப், ஒரு 4 ப்ரேஸ்லெட், இது எல்லாமே ப்ரேஸ்லெட் ஒரு 4 பேருக்கு பண்ணி கொடுத்தேன். எல்லாமே வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து கிடச்ச அமௌண்ட்டை விடவும் ஃபஸ்ட்டு வந்து பர்சனலாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடச்சி, அதையும் தாண்டி இவ்வளோ விஷயம் நமக்குள்ளே இருக்குதா, இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாம், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சி. அதுக்கப்புறம் என்னோடய பேக்கெட் மணி அந்த மாதிரி அமௌண்ட்டுமே கிடச்சி. இது எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த அமௌண்ட்டை வச்சு நெக்ஸ்ட்டு அடுத்தால என்ன மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, அடுத்தால நான் ஏதாவது விஷயம் பண்ணணும்னா கூட அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நீங்களும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். அந்த விஷயத்தினால நீங்கள் வந்து நிறைய விஷயத்த பண்ண முடியும். அப்கமிங் டேஸில் நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்ஸ்லேயும் இதே ஒரு ஒர்க்கை எப்படி ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது, என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக ட்ரேசிங் பண்ணுறது, அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த கிளாஸ் வேணுமா, அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் என்ன அப்படிங்கிறது நினைக்கிறீங்க, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே என்னென்னா, என்னோடய அக்காவுக்கு பர்த்டே, அதாவது ஸ்மார்ட் ஸ்டிச் அவங்களோட பிறந்தநாள். இன்றைக்கி நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட பர்சனல் நம்பருக்கு விஷ் பண்ணுங்கள். இல்லை ஸ்மார்ட் ஸ்டிச் சேனலில் போய் விஷ் பண்ணுங்கள். இன்றைக்கி அதுக்காக நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண ஒர்க்கை தான், அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன். கிளாஸ் வீடியோ எதுவும் இன்றைக்கி இல்லை. அடுத்த வீடியோவில் புது கிளாஸில் மீட் பண்ணோம். ஓகே. இதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்டுக்கிட்ட விஷயம் என்னென்னா, உங்களோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. பர்சனல் மெசேஜ் வாட்ஸ்அப் கூட பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் யார், எங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எங்கேருந்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணலான்னு இருக்கோம். அதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.